ஒரு படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஒரு மையப்புள்ளி இருக்கும், ஒரு ரூட் ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓமை கடவுளே அப்படின்னா, நமக்கு பிடிச்சது பக்கத்தில் தான்டா இருக்குது, உற்றாத, அதோட அருமை தெரியாமல் உற்றாத அப்படின்றது தான் ஓமை கடவுளே. வைரம் ஒன்றே கையில் வைத்து அது எல்லாம் சுற்றி கித்தி வர்றது அங்கே தான். ஸோ டிராகனுடைய இது என்னென்னா, இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது நான் திமிரா அப்படியே ஜாலியாக கெத்தா அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். அந்த 4 செவத்துக்குள்ளே நம்மளை அப்படியே ஹீரோ மாதிரி பார்த்தாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் நாய் கூட மதிக்கல. ஆமாம், அதுவும் உண்மை தான். நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பேர் இருப்பானுங்களா, அவனுங்க மட்டும் நம்மளை தாங்கிப்பானுங்க, வேறு வழி இல்லாமல் நம்மளை தாங்கிப்பானுங்க, நம்ம கூடயே இருப்பானுங்க, நம்ம பண்ணுற அட்ராசிட்டி எல்லாத்தையும் பொறுத்துப்பானுங்க. பிகாஸ் வேறு வழி இல்லை, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் நம்ம இந்த காலேஜில் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறவங்க, நம்மக்கிட்ட பழகிறவங்க, அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்துட்டு காலேஜ் காம்பவுண்ட் விட்டு வெளியே போனதுக்கப்புறமா எல்லாமே மாறிடும். த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வில் சேஞ்ச் டு பீப்புள், கெரியர், ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு. எனக்கு இர்ரெஸ்பான்சிபிள்ன்ற ஒரு பேர் எனக்கு காலேஜில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐ திங்க் ஐ மேட் அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் வித் டிராகன். அண்ட் நான் என்னுடைய யங்கர் வெர்ஷன், அதாவது என்னுடைய காலேஜில் படித்த அஸ்வத்துக்கு நான் இப்பிக்கு சொல்லிக்கிட்டது தான் இந்த படம். அதாவது படத்தில் ஒரு டைலாக் வரும் இந்த குட்டி டிராகன் கிட்ட, இந்த மாதிரி கெத்து காமிச்சிட்டு சுற்றினா பொண்ணுங்களாம் நம்ம ரசிப்பாங்கடா, ஆனால் வாழ்க்கையில் செட்டில் ஆனால் தான் நம்ம கூட வாழணும்னு நினைப்பாங்க, புரிஞ்சுக்கடா அப்படின்றது. ஸோ அந்த இதுதான் இந்த படத்தோடைய ஃபினாலேவே. இந்த ஒரு டைலாக் வந்து இந்த மொத்த படத்தையும் சம்மப் பண்ணிடும். ஸோ சொல்ல வேண்டிய விதத்தில் அந்த படம் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம எழுதுகிற டைலாக் அந்த ஆக்டர்ஸ் மூலமாக வெளியே வரும்போது அது நல்லா போய் சேருது. ஸோ இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்கும் என்னோடய டெக்னிக்கல் டீமுக்கும் இந்த அவார்டை நான் வந்துட்டு டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections, premium dhotis and shirts.